பச்சை கலர் கும்பல் தெரியுதா? அதெல்லாம் தெரியுமா? பச்சை கலர் கும்பல் இருக்குல்ல, அது கீழே வந்து நபிசாசனுடைய காலத்தில் அவங்க சொன்னாங்க, நபிகள் நாம் சொன்னாங்க, ஐஷாவே கூரையை கொஞ்சம் பிச்சு விடுங்க, நான் துவா செய்ய. அதே மாதிரி ஐஷா அவங்க கூரை பிச்சு விட்டாங்க. அது நபிசாசம் துவா கேட்டாங்க. அதற்கான அடையாளம் தான் இப்போ பிச்சு வச்சிருக்கோம். நேராக சரியா? அடுத்தது வந்து இங்கே யார் யார் இருக்கா? அந்த கடைசியில் அதோடைய படம் இருக்கு, அதோடைய எல்லா படமும் அது தெளிவாக கீழே தான் 3 பேர் இருக்காங்க, 3 கதை அசுர விசுவாசம். அது பக்கத்தில் வந்துருக்குல்ல, அதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கட்டினது. சரியா? இதுக்கும் இதைக்கும் இடைப்பட்ட இடம் தான் சொர்க்கத்துடைய இடம். சொன்னாங்க, நான் பைன மிம்பரி ஒல் மிஹ்ராப், அதாவது இந்த 2க்கும் இடைப்பட்ட இடம்தான் சொர்க்கம். சொர்க்கத்துக்கு மாதிரி இருக்கு. துவா கேட்டால் நீங்கள் அல்லாஹ்ட்ட நேரடியாக நெருங்கிக்கிற மாதிரி நேராக அங்கே தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ். அதுக்கு வந்து இங்கே பாருங்க, எங்கே பார்க்குறீங்க? முன்னாடி போங்க, நீங்கள் முன்னாடி போங்க. ஒரு அடி முன்னாடி இருந்துச்சு, அது உமர் ரலியல்லாஹு தொழு வச்சாங்க. வருதில் உமர் ரலியல்லாஹு ஒருத்தர் தொழுவில் இருக்கும் பொழுது குத்திட்டாங்க. அவங்க மயக்கம் கீழே விழுந்தாங்க. இப்போ அவங்க இருந்த நம்பருக்கு நேராக வந்து இதுக்கு முன்பாக உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் கொஞ்சம் முன்னாடி தள்ளி கட்டினாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு விழுந்த அந்த அடையாளத்தை இந்த இப்போ மேட் போட்டுருப்பான், பச்சை மேட்டு, அது நீ எடுத்தா தெரியும், கீழே ரவுண்ட் கட்டி ஒரு அடையாளம் போட்டுருப்பாங்க. அங்கே தான் உமர் ரலியல்லாஹு விழுந்திருந்தாங்க. இப்போ இது உஸ்மான் ரலியல்லாஹு கட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிற மெஹரா பண்ணி நபி ஸல்லல்லாஹு தொழு வச்சது. அதுக்கு அடுத்தது வந்து இமாம் தொழுவிக்கிறது, ஒவ்வொரு தொழுவிக்கும் தொழுவிக்கிறது. இப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பா கொடுத்த மிம்பர் இருக்காங்க. அது பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு வீடு. சரியா? இதே இருக்குது தெரியுமா? கருப்பாக இருக்குது, 2 சில்வரில் 2 ரவுண்டாக இருக்கா? கீழேம்மா. ஆமாம், நம்மளை படிக்கணும். எங்கே போய் இந்தம்மா கீழே பிளாக் கலரில் இருக்குல்ல, சோறு மாதிரி கீழே ஜனலாம் இருக்கலாம். அதுக்கு மேலே சில்வராக 2 கேட் போட்டிருக்காங்களே, அது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது எல்லா அன்சாரிகளும் எல்லா மதீனாவாசிகளும் இந்த ஒட்டகத்துடைய அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டாங்க. நபி என்னுடைய வீட்டுக்கு தான் வரணும், நபி என்னுடைய வீட்டுக்கு தான் வரணும். ஏன்னா அவங்க விளங்கி இருந்தாங்க, நபி ஒரு 2 உலகத்துக்கும் அதிபதி, சர்தாரு, ரஹ்மத்துல்லில் ஆலமீன். இவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தால் என்னுடைய வீட்டுக்கு சிறப்பு, எங்களுக்கு சிறப்பு, எல்லாம் அவங்க மீது ரஹ்மத் இருக்கும் பொழுது அவங்க மீது இருக்குவான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை. எல்லாமே தான் விரும்புவாங்க. சாதாரண ஹதரத் வந்தாலே என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வரணும் நினைப்பாங்களா இல்லையா? இப்போ நபிஸ்வாசம் பண்ணும்போது எல்லா சஹாபாக்களும் கடிவாளத்தை பிடிச்சு சொன்னாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை விட்டு, இந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு மக்காலேருந்து கிளம்பிச்சு. இது அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு தான் வருது, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் கொண்டு போகுது. இது எங்கே உட்காருதோ அதுதான் என்னுடைய இருக்கும் இடம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. பிறகு அந்த ஒட்டகம் மக்காலேருந்து மதீனா வந்து இங்கே வந்து இந்த இடத்துல தண்ணி குடிச்சது. ஃபஸ்ட்டு ஒரு இது மாதிரி இருந்துச்சு, இந்த பாத்திரம்லாம் இல்லை, ஒரு தண்ணி தேங்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே அந்த ஒட்டகம் தண்ணி குடிச்சிட்டு இந்த இடத்துல போய் உட்காந்துச்சு. இப்போது நபி ஸல்லல்லாஹு வீடு இருக்குல்ல, இந்த பச்சை கும்பது இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துச்சு. இது யாருடைய வீடு தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாருடைய வீடாக இருந்தது? 2 குழந்தைகளுடைய வீடாக இருந்தது, எத்தியமான குழந்தைகள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அதற்கான காசை கொடுத்துட்டாங்க. அதற்கு தகுந்த காசை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம் யார் சொல்லுவாங்க, எதுக்கு? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் எனக்கு இலவசமாக வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வேறு இடத்தையும் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தகுந்த காசையும் கொடுத்துட்டாங்க.
பிறகு இப்போ இங்கே கீழே கதவு தெரியுது பாருங்க, இங்கே கதவு தெரியுதா? அதான் பாபுல் இமாம் சொல்லுவோம். பாபுல் இமாம், இமாம்கள் போகக்கூடிய வழி. இமாம்கள் இந்த வழியாக தான் பார்த்துட்டு வரா. இந்த டோர், இந்த டோர், இதில் தான் இமாம் போய் அங்கே கீழே தொழு வைப்பாங்க. இமாம்கள் மட்டும்தான் அங்கே அலோடு, இவர் யாரும் இந்த வழியில். சரியா? இப்போ இங்கே பாருங்க 38 தெரியுதா? 38 இந்த இடத்துல தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீடு இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீடு இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், எல்லா சஹாபாக்களுடைய வீடு பக்கத்து பக்கத்தில் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடும் பள்ளிவாசலும் ரொம்ப நெருங்கி இருந்துச்சு. அதாவது எங்கள் வீடு அது பள்ளிவாசல். அவங்க என்ன பண்ண சில சமயத்தில் பள்ளிவாசலில் உட்காந்து தலையை சாய்ப்பாங்க. அவங்க வீட்டில் தலை வாரி விடுவாங்க. வாங்க. இப்போ இங்கே வந்து உஸ்மான் ரலியல்லாஹு வீடு இருந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபி எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு உயரமாக இருந்துச்சுன்னா, இப்போது உள்ள நபிசாசனுடைய வீட்டுக்குள்ள ஒரு தூண் மாதிரி இருக்கும், தூணாக இருக்கும் நபிசாசனுடைய வீட்டில். அந்த தூணில் அடையாளம் போட்டிருப்பாங்க, ஒரு இலை மாதிரி இருக்கும் கோல்டால். அது வரைக்கும் தான் மஸ்ஜித் நபவி இருந்துச்சு. பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது இல்லை இப்போ ஒரு அடையாளம் பிடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் மஸ்ஜித் நபி இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் மஸ்ஜித் நபி கொஞ்சம் உயர்த்தப்பட்டது, அதுக்கும் அடையாளம் போட்டிருக்காங்க. சொல்ல ஃபோனில் இருக்கு, காட்டுறேன் கடைசியாக. பிறகு இந்த இப்போ கடைசியாக வந்து மஸ்ஜித் நபி இந்த நிலைமை, அதாவது இந்த ஹைட்டில்